Exercise 1.2 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். அதில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் சப்டிவிஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 3x4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ரோ ரிடக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எக்லன் ஃபார்ம் கொண்டு வரணும். அப்போ எக்லன் ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் அண்ட் தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் 2 நம்பர். இந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் நம்ம என்ன கொண்டு வரணும் அப்படின்னா 0 கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை தான் நம்ம எக்லன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதை 0 கொண்டு வரதுக்கு நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸை ஏ அப்படிங்கிற நேம் கொடுத்து ஏங்கிற மேட்ரிக்ஸை எடுத்துக்குவோம். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா செகண்ட் நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் அண்ட் தேர்ட் ஒனில் ஃபஸ்ட் நம்பர் ரெண்டையுமே நம்ம எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் நம்பரோட தான் கம்பேர் பண்ணுவோம். அப்போ அந்த நம்பர் 1 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக அந்த ஈக்குவேட் பண்ணி எலிமினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் ஆர் தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் 1 இருந்துச்சுன்னா அந்த ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்குது. அதனால நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கம்மா, ஃபஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ 2 ரோவையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுதான் நம்ம செகண்ட் ஸ்டெப்பாக மாற்றிருக்கோம். ஓகேவாம்மா? அப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம எந்த சேஞ்ச் பண்ணுறதில்ல, அதனால் ஃபஸ்ட் ரோ நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குங்க, 2 இருக்குது. இதை நம்ம 0வாக மாற்றணும். அப்போ 0 மாற்றுறதுக்கு நான் என்ன ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன், இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் ஃபஸ்ட் ரோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணால் போதும் அப்படின்னா ஒன்று ஆட் பண்ணணும், அப்படி இல்லைனா சப்ட்ராக்ட் பண்ணணும். அது சைனை பொறுத்து இருக்குது. சரியாம்மா? அப்போ நான் செகண்ட் ரோவை முதல்ல அப்படியே எழுதிக்கிறேன். இதில் சைடில் ரஃப் ஒர்க் எழுதியிருக்கேன் பாருங்கம்மா. செகண்ட் ரோ என்ன இருக்குது, 2 - 5 1 4. அதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிடுங்க. அதுக்கு தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ரோ எல்லாத்தையும் எதால் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே என்ன நம்பர் இருக்குது 2 இருக்குனால எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ -1 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், -2. அண்ட் தென் செகண்ட் நம்பர் 2 மல்டிப்ளை பண்ணால் 4, தேர்ட் நம்பர் 3 மல்டிப்ளை பண்ணால் 6, அண்ட் தென் லாஸ்ட் ஒன் என்ன இருக்குது, -2 இருக்குது. -2 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -4. சரியாம்மா? இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பரை எலிமினேட் பண்ணணும். சைன் என்னென்னு பாருங்கள், ரெண்டுமே ஆப்போசிட் சைன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 கிடச்சிரும். நம்ம எந்த சைன் சேஞ்சும் பண்ண வேண்டாம். ரைட்டாம்மா? ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் மட்டும்தான் சைனை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணும்போது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் மட்டும் எலிமினேட் ஆகி 0ன்னு கிடச்சிரும். செகண்ட் ஒன் அதனுடைய சைனை பொறுத்து நம்ம எலிமினேட் பண்ணணும். சரியாம்மா? இப்போ இதில் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் சைன். அப்போ 2 - 2 என்ன ஆயிரும், 0. அப்போ -5 + 4 சப்ட்ராக்ட் பண்ணும்போது -1, 1 + 6 ஆட் பண்ணால் 7, 4 - 4 என்ன ஆயிரும் அப்படின்னா 0. சரியாம்மா? இப்போ இதைத்தான் நம்ம செகண்ட் ரோவை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். அப்போ 0 - 1 7 0. இதே மாதிரியே சிமிலர்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் என்ன நம்பர் இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இந்த 3ஆல் ஃபஸ்ட் ரோவை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதிலேருந்து அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 0 கிடச்சிரும். சரியாம்மா? அப்போ இதைத்தான் நம்ம சைடில் ரஃப் ஒர்க்காக பண்ணியிருக்க பாருங்க. தேர்ட் ரோ அப்படி எழுதிக்கோங்க. 3 - 8 5 2. ஃபஸ்ட் ரோ எல்லாத்தையும் எதால் மல்டிப்ளை பண்ண சொன்னேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், -3 6 9 -6. சரியாம்மா? ஃபஸ்ட் நம்பரை எலிமினேட் பண்ணணும்னா சைனை பாருங்கள், ஆப்போசிட் சைன். அப்போ சைன் சேஞ்ச் பண்ண வேண்டாம், டேரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிரும். செகண்ட் ஒன் பாருங்கம்மா, -8 + 6. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், -2. தேர்ட் ஒன் பாருங்கம்மா, 9 + 5 ஆட் பண்ணால் 14. லாஸ்ட் ஒன் -6 + 2 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும் நம்மளுக்கு, -4. இப்போ இதைத்தான் நம்ம தேர்ட் ரோவாக எழுத போகிறோம். அப்போ தேர்ட் ரோவில் என்ன கிடச்சிட்டு பாருங்கம்மா, 0 -2 14 அண்டு -4. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு காலத்தில் அந்த 2 நம்பரை 0 ஆகிட்டோம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அந்த தேர்ட் ரோவில் செகண்ட் நம்பரை 0 ஆக்குவோம். அப்போ தான் நமக்கு அந்த ட்ரையாங்குலர் ஃபார்மெட்டில் 0 கிடைக்கும். அப்போ இந்த நம்பரை 0 ஆக்குறதுக்கு எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செகண்ட் காலத்தில் உள்ள நம்பர். அதனால் அதுக்கு ஈக்குவலாக செகண்ட் ரோவில் அதுக்கு ஈக்குவலாக என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரோட கம்பேர் பண்ணணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த செகண்ட் ரோ எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். அல்லது இன்னொரு வே இருக்குது, என்ன அப்படின்னா இந்த லாஸ்ட் ரோவை எல்லாத்தையும் 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணால் கூட என்ன வரும், இதில் 1 வரும், இங்கே 7, இங்கே -2. அப்போ இது 1 இது 1 சேம் ஆயிரும். அப்போ சேமாக மாற்றுறது தான் நம்மளுடைய ஒர்க்கு. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று 2ஆல் டிவைட் பண்ணியும் பண்ணலாம், அல்லது செகண்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பண்ணலாம். சரியாம்மா? அப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கம்மா, செகண்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நமக்கு எந்த ரோவில் 0 தேவைப்படுதோ அந்த ரோவை ஃபஸ்ட்டு ரஃப் ஒர்க்காக எழுதிடுவோம். அதை தான் எழுதியிருக்கோம் பாருங்கம்மா. 0 -2 14 -4. அதுக்கு கீழே செகண்ட் ரோவை எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 0 -2 14 0. இப்போ சைன் பாருங்கம்மா, ரெண்டுமே சேம் சைன், ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு, அது மாதிரி ப்ளஸில் இருந்தால் மைனஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட் ஒன் ஆல்ரெடி 0, செகண்ட் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணாலும் 0 ஆயிரும். தேர்ட் ஒன் பாருங்கம்மா, 14 - 14 அதுவும் என்ன ஆயிரும், 0. அண்ட் லாஸ்ட் ஒன் -4 0 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், வரும்னா -4. அப்போ லாஸ்ட் ரோ நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு பாருங்கம்மா, 0 0 -4. ரைட்டாம்மா? 3 நம்பர் 0 ஆயிடுது, லாஸ்ட் ஒன் மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்குது, -4.
இப்போ லாஸ்ட்டாக நம்ம எக்லன் ஃபார்ம் கொண்டு வந்த பிறகு நம்ம எதை செக் பண்ணுவோம் அப்படின்னா ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை ரோவில் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ரோவில் ஃபுல்லாகவே நம்பராக இருக்குது, செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் மட்டும்தான் 0 அண்ட் லாஸ்ட் ஒன் 0, பட் இடையில 2 நம்பர் இருக்குது அப்படிங்கனால நம்ம அந்த ரோ ஃபுல்லாக நம்பர் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் ரோவில் ஒரு நம்பர் இருந்தால் கூட அந்த ரோவில் நம்பர் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு மொத்தமாக எத்தனை ரோ இருக்குது பாருங்கம்மா, 3 ரோலையுமே நம்பர் இருக்குது. சரியாம்மா? அப்போ 3 ரோலையுமே நம்பர் இருந்துச்சுன்னா அப்போ நம்பர் நான்-0 ரோஸ் எத்தனை அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணி அதை தான் நம்ம ரேங்காக எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. இதுதான் நமக்கு இந்த சம்முடைய சொல்யூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் சம்மில் பார்ப்போம். தேங்க்யூ.